ஸ்ரீகுருப்யோ நமः. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல். இதில் கலந்து கொள்ள டாக்டர் மாரியப்பன் அவர்களும் டாக்டர் சுபா ரவிசங்கர் அவர்களும் வருகை புரிந்திருக்கிறார்கள். சிங்கேரி சாரதா பீடத்தில் பார்த்தீங்கன்னா, சிங்கேரி ஊர்லேயே பிறந்தவங்க பீடாதிபதியாக ஆகியிருக்கலாம், இல்லை கர்நாடகாவில் பிறந்தவங்க ஆகியிருக்கலாம். அபினவ வித்யாதீர்த்த மகாசுவாமிகள் பெங்களூரில் பிறந்தவர், சச்சிதானந்த சிவாமி மைசூரில் பிறந்தவர். அதே போல் இந்த பீடத்தை மதுரையில் பிறந்தவர் இருந்து பீடாதிபதி ஆகியிருக்கிறார். இந்த மாநிலத்தை பிறந்தவர்கள் எந்த இம்பார்ட்டன்ட் இல்லை. அவர்களுக்கு அந்த ஒழுக்கமும் அந்த பாண்டித்தியும் இருந்தவர். 1714 1814 சச்சிதானந்த பாரதின்னு ஒரு ஜெகத்குரு இருக்கிறார். சச்சிதானந்த பாரதிங்கிற ஒரு ஜெகத்குரு என்ன பண்ணுறாரு, அவர் திப்பு சுல்தான் அவருடைய ஆசி கோரிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அதை பயன்படுத்தி கொண்டு எந்த ஆலயங்களெல்லாம் சீரழிய வைத்திருக்கிறார்களோ, நாசம் பண்ணியிருக்கிறார்களோ, அந்த ஆலயங்களையெல்லாம் திருப்பணி மேற்கொண்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத அவரையே பயன்படுத்தி தமிழ்நாட்டு வரைக்கும் அவர் காஞ்சிபுரம், திருப்பதி, ஆந்திரா, இந்த பக்கம் எல்லா இடத்துக்கும் வர்றார். அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களை எல்லாம் புனருத்தாரணம் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த சச்சிதானந்த சிவாப நரசிம்ம பாரதி அவர்கள் தன்னுடைய குருவோட அவர் 8 வயசில் அவருக்கு துறவரம் சார். பீடாதிபதியான பீரியட் 1879 டு 1912, 1879 1912, 33 வருட காலம். இதில் ஒரு ரொம்ப சுவையான ஒரு நிகழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். திருச்சிக்கு வர்றார் சார். அவர் ஒரு ஐயம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு தாண்டவராயன் பிள்ளை என்ற ஒரு பக்தர். அவர் முருக பக்தர். அவர் முருகர் ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆலயம் கட்டணும், அதுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டணும் சுவாமி அப்படின்னு கூப்பிட்றாரு. நான் வரேன், உங்கள் ஊருக்கு வரேன், அடிக்கல் நாட்டுகிறேன். ஆனால் நான் சொல்கிற ஒரு சஜஷன் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் அந்த ஆலயத்தில் சிவனுக்கு ஒரு சன்னதி வைக்கணும், பார்வதிக்கு ஒரு சன்னதி வைக்கணும், விஷ்ணுவுக்கு ஒரு சன்னதி வைக்கணும், எல்லா சமூகத்தினரும் வரணும். முருகருக்கு மேலே இருக்கக்கூடிய பக்தர்கள் மட்டும் வருவார். அப்படி இல்லாமல் எல்லா சமூகத்தினரும். இப்போ ஆலயங்களை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, நட்சத்திரம் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். ஆலயங்களை வழிபாட்டு முத்திரையும் இல்லை, எல்லா சமூகத்தினரும் கூடுகின்ற இடம். அது ஒரு தேசிய ஒருமைப்பாடு. அந்த ஐயம்பாளையத்தில் அந்த கோவில் அடிக்கல் நாட்டி அங்கே ஒரு ஆண்டு சாதுர்மாசி விரதத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன்னா அந்த சின்ன கிராமமாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி அடைய வேண்டும். ஸோ இந்த மாதிரி அவர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பணியை பெற்றார். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது சார். சமீபத்தில் கூட நம்ம இந்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் நடந்தது. அதில் நம்ம இளைய பீடாதிபதி விதுசேகர சுவாமிகள் கலந்துக்கிட்டார். நீங்கள் இந்த தொடர்புன்னு நம்ம பார்க்கும்போது ஆதிசங்கரர் காலத்திலிருந்தே இந்த முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகன் மட்டும் இல்லை, அறுபடை வீடுகளுக்கும் நம்ம சாரதா பீடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்து வந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஆதிசங்கரர் திருச்செந்தூர் முருகன் கோவிலே பூஜையெல்லாம் பண்ணி தன்னுடைய உடல் உபாதைகளுக்கு திருச்செந்தூர் முருகன் பெருமான பூஜை செய்து அவரை தரிசித்து அங்கே அந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஒரு பாடலையும் பாடி பூஜை பண்ணியிருக்கார். அதிலிருந்து அவருக்கு உடலெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானதிலிருந்து அவர் முருகப்பெருமான் மேலே தீவிர பக்தி கொண்டவராக இருந்து செயல்பட்டு வந்தது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுடைய விபூதி அந்த கோயிலை பற்றி அவ்வளோ தூரத்துக்கு அற்புதமாக அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறாரு. அந்த 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திலிருந்து இந்த குருமகா சன்னிதானம் எல்லாருமே திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் விஜயம் செய்து சுப்பிரமணியரை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. கோவில்களினுடைய ரெக்கார்டுகளில் இந்த தகவல்களெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஆதிசங்கருக்கு பிறகு இந்த 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் நிறைய நம்ம சன்னிதானங்கள் எல்லாருமே அங்கே போய் பார்த்ததை நம்ம அதில் குறிப்பாக நரசிம்ம பாரதி சுவாமிகள் பீரியடு, அப்புறம் அபினவ வித்யாதீர்த்தர் சுவாமிகள், அவருக்கு அபினவ வித்யாதீர்த்தர்லாம் 3 முறை அந்த முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறார், திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோயிலுக்கு. அப்புறம் பாரதி தீர்த்தர் சுவாமியும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பாபிஷேக நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொண்டு பூஜைகள் செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் அந்த கோயிலுக்கு நம்ம சன்னிதானங்கள், அந்த சிருங்கேரி பீடத்திலேருந்து சன்னிதானங்கள் அங்கே கோயிலுக்கு போகும்போது கோயில் கருவறையில் போய்
பூஜை பண்ணுறதுலேருந்து நம்ம அபிஷேகம் பண்ணுறதுலேருந்து அத்தனை அந்த இதையும் வந்து அவங்க வந்து பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை வந்து சிருங்கேரி மட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே அந்த கோயிலில் வந்து தொடர்ச்சியாக வருது. அபிஷேகம்னா 1-2 கிடையாது, அவ்வளோ இது பண்ணுறாங்க. உபதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இது பழங்களை வச்சுன அபிஷேகம், நிறைய அந்த மாதிரி இருக்குது. அது பண்ணிவிட்டு ஒவ்வொரு இதுலையும் இடையில நம்ம இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் பார்ப்போம், இடையில வந்து ஆராதனையும் காட்டுவாங்க. இந்த உரிமைகள் அத்தனையும் இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நம்ம குருமகா சன்னிதானங்களையும் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் மட்டுமில்லை, அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய கடவுளை வழிபட வந்த மக்கள் எல்லாருமே வந்து அந்த நம்ம குருமகா சன்னிதானம் நம்ம பாரத தீர்த்த சுவாமிகளில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு ஊர்வலமாக அழைச்சிட்டு போய் அவங்க வந்து இந்த பணிகளை எல்லாம் அவங்க வந்து செய்கிறார்கள். மிருக வழிபாட்டுக்கு வருவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்றி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த அளவில் முருகன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. இங்கே இருந்து நம்ம வந்து மக்களுக்கும் சிருங்கேரி பீடத்திற்கும் இவ்வளவு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்தளவு என்ன நினைக்கிறேன்னா, எப்படி நம்ம சிருங்கேரி சாரதா பீடத்திலிருந்து குருமகா சன்னிதானமெல்லாம் இந்த திருச்செந்தூருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு வந்து வழிபடுகிறார்களோ, இதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் சிருங்கேரி சாரதா பீடத்தில் போய் வழிபடணும் அப்படிங்கிறது நான் என்னுடைய விருப்பம். ஆமாம், அது அந்த மாதிரி ஒரு படைப்பு. அது வந்து இன்றைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டது இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதிசங்கர் காலத்துலேருந்து ஏற்பட்டிருக்கு. அது அவங்களுக்கு அந்த தொடர்பு. அதை தான் இப்போ அண்மையில் ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை கலந்து கொண்டு அவர் சிறப்பித்து அங்கு வந்து மக்களுக்கெல்லாம் ஆசி வழங்கினதர். அந்த மாதிரி அது வந்து ஒரு கும்பாபிஷேகம் என்பது எல்லா தரப்பட்ட மக்களும் சேருகின்ற ஒரு இடம், ஒரு வைபவம். அப்போ வந்து அவர்களுடைய இறைபக்தியை நாம் வந்து இன்னும் வந்து ஏற்றுவதற்கு இந்த மாதிரி மகான்கள் வந்து அது ஒரு வித்தியாசங்கிறதான் ஏற்படுத்தியிருப்பாங்க. இப்போ கும்பாபிஷேகம் வந்து அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு மகான்கள் வந்து செய்வதற்கு அங்கிருந்த இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசி கூறி அவர்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தினால் அந்த அவங்களுக்கு ஒரு ரீஜெனுவேஷன் சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இந்த சிருங்கேரி பீட சன்னிதானங்கள், மகா சன்னிதானங்கள் ராமேஸ்வரம் கோயில்லையும் ராமநாத சுவாமி கோயில்லையும் போய் பூஜை பண்ணதுக்கு அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. அங்கேயும் போய் பூஜைகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கோயில்கள் கூட சிருங்கேரி சாரதா பீடத்திற்கு அவ்வளவு நெருக்கமான ஒரு பிணைப்பு இருக்கிறதுன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. अज्ञानान्तःकहनपतितान् आत्मविद्योपदेशैः द्रातुं लोकान्तव तव शिखान् तापपापश्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पताति शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा शम्भो मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा शङ्कराचार्यरूपा।